பாத்ரூம் லூஸ் மோஷன் யாருக்கு நம்ம போகிற இடத்துல இருந்தால் இங்கேயோ கட்டிவனுக்கு சூப்பர்ரா இப்படி வந்துட்டுருக்கான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வரும் இப்போ தண்ணி கம்மியாக வருது, அவ்வளோதான் குளிக்க போகிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோஜோ மணி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா, வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 9 மணிக்கெலாம் வரேன்னா நீ தான் என்ன 9 மணி மணி நான் 9 மணிக்கெலாம் வீட்டுக்கிட்ட இருப்பேன். பாத்ரூம் லூஸ் மோஷன் யாருக்கு தனுஷுக்குடா நீதான் பொசிஷனே காமிச்ச. தனுஷ் வந்து எனக்கு காமிச்சதுனால காமிச்சேன். என்னது நல்ல பாலா குடிச்சேன் நான் வீட்டுல. அவன் பால் குடிச்சதுக்கு உனக்கு பாத்ரூம்ல போறதுக்கு எப்படிடா? எப்பயுமே அங்கே போற மாதிரி இருந்தா இங்கிட்டு பார்சல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போயிருங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே எங்கேயுமே கடை இருக்காது. நாங்களே அதனால தான் புரோட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறோம். ஆனியன் போடாம சொல்லிட்டியாடா தீபக்கு? ஆனியன் போடாம மட்டும் 4 வச்சிருக்கோம். 4ஆ? அந்த ஆனியன் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? ஆனியன் சாப்பிட்டா அறிவு குறைஞ்சிரும். இப்ப அதான் அறிவாளியா இருக்கிற. 10,000 நீ குடிச்சிட்டு வந்துக்கிற. ஜிம்முக்கு போறான். அங்க பாருங்க, ஜிம்முக்கு போறான். ஆனா உடம்பு மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உடனே குறையுமா? நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். சேர்றா எவ்வளோச்சு? வெங்காயம் போடாமா? அது மட்டும் தெரியும். வெங்காயம் என்னடா ப்ரோ அது? குழம்பு கையில பிடிச்சிக்கலாம்டா, உடஞ்சு போயிரும். கோகுல பெரிய தலைவலி. தீபக் ஓட்டுறானா? எங்க இருந்தாலும் கண்ணங்குறிச்சி பஸ் வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க குழந்தைக்கு எப்படி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். 3 to 4 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். வரானுங்களா இல்லையா? வரலையா? நீ முன்னாடி வர மாட்டேங்கிறா? நீ வரான்னா வழி தெரியுமா உனக்கு? இதான் ஏறிக்கிட்ட பஸ்ட் போலாம். ஏறிக்கிட்ட நீ பேசிப்போம். நீ குளிக்க நீ ஏத்த நேர்ந்துக்குள்ள புதுவரையும் கேட்டு வந்தீங்கன்னா கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க. இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு போனால் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரு வந்துடும். இந்த
வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் தண்ணி வருது. நம்ம போகிற இடத்துக்கு தான் தண்ணி வருது. நம்ம போகிற இடத்துல இருந்து தான் இங்கேயே தண்ணி வருது. மேலே செம்ம யூஸ் ஆகிட்டுருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி தண்ணி வந்து இருந்துச்சு. அப்புறம் ரோடு தெரியல, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. தண்ணி இருந்துச்சு. தீபக் குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாண்ணா. குடிடா, 3 பேர் செத்துருவாங்க, நீ 4 செத்துரு. இதுலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா கரெக்டாக போங்க. இதே அப்படி போயிட்டு கூட வந்து நிற்கல. ஆனால் வீட்டில் வாங்க அப்படி தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் புரியாது. கரெக்டாக 1 கிலோமீட்டர் போயிட்டு எங்கேயும் வளையாமல் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். நம்ம போகிற இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் தண்ணி வருது. அப்புறம் அந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது. ஆடது பின்னாடி வந்து இருந்தால் விட்டா தெரியும். கீழே விழுந்து போயிட்டீங்களா? என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணா வண்டி விட்டு என்னன்னு சொன்னா பின்னாடி எடுத்து வண்டி தர்றான். என்ன பண்றது? ரூபா போலாம். தீபே முன்னாடி போற ஒரு பாடம் உள்ள போதுன்னு நினைக்கிறேன். பணத்தை வீலிங் பண்றோம். வீலிங் பண்றா ஏண்டா நீர் லாக்காய் போச்சா? தேவையா? வேண்டாடி. ரெக்கார்ட் ஆயிட்டுக்குதா? எது இருக்குதுடா? எங்க இருக்குது? என்னடா ஆச்சு? வெளியில உள்ள போயிடுச்சு. வெளியிடுதோ கல்லு ஈரப்ப வெளியே எடுக்கணுமா? கல்லு தேவையா உங்களுக்கு? புண்டா பண்றான். வெளியே இழுக்கணுமா? கீழே போட்டீங்களா? கீழே போட்டீங்களா? அதுல லாக் ஆனிச்சு. ஏண்டா நேத்தாவே சரி பண்ணீங்க. நேத்து மட்டும் நான் ஓடிட்டு இருந்தேன். நான் வாட்டர்னு வாங்கலாம். காலட்லயே கம்முன்னு இருக்கு. அப்படி நின்னுட்டான்டா. வண்டி நான் எப்படா கால இவனுக்கு காலட்ல போறேன். காலத்துக்கு என்னடா ஓடுறா? காலட்ல இவனுக்கு சூப்பர்ரா. போய் ஜிம்மு போறியா? லைட்டா வந்துருச்சு. கீர் விழுதான் பாரு. நெடிக்குதா அந்த இடத்துல வீடியோ இதெல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது லீக் அவுட் ஆச்சு நீ அவ்வளவுதான். அந்த கதை அவன்கிட்ட தான் சொல்லணும். நான் எடுக்கிறேன். அவன்லாம் நான் எங்கடா எடுக்கிறேன்? கம்மி இந்த நீ எடுத்தாலும் எடுப்ப. ஜிம்முக்கு போறான்டா. புடிங்க ப்ரோ நடங்க டேய். ஏய் பவர்ரா. பவர் சரி பண்ணிட்டான்டா. ஏய் ஆகுதான் பாருடா. வருதுண்ணா. நல்லா தம் கட்டிடணும். அதுக்கு இதுதான்யா விழுவுறா. விழுவுல இன்னும் இழுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன். கரெக்டா வருதா? இன்னும் கொஞ்சம் இல்லடா. நிறைய இழு பார்க்கலாம். நான் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் இழுக்கலாம். ஏய் இழுக்கிறோன்னு உடச்சே போடாதீங்கடா. கூத்தாய் போயிடும். வண்டி பாருங்க இந்த எடுத்துட்டே போக முடியாது. உங்க லோகோ சொன்ன மாதிரி தான். இங்க இழுக்குண்டா. அங்கதானே நீ எங்க அங்க கை வச்சுட்டு இருக்கிற? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காவிரியில் தான் ட்ரைவிங் எடுத்து போக போகிறோம். அங்கே டேமுக்கு போவோம் வண்டி இருந்தாலும். ஆனால்
அங்கே ஸ்பேஸ் இல்லை வண்டி ஓட்டுறது. அதனால தான் நம்ம பாட்டு வீட்டில் பைக்கை போட்டுட்டே சரி நடந்து போகலான்ட்டு அங்கே பாட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே பைக் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்னல் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி கொஞ்சம் உள்ள லாங் நடந்து போகணும். அதனால் வெளியிரும்புகளுக்கு எல்லாம் நடக்கணுங்கிற விஷயம் எதுவும் தெரியாது. அதனால் நம்ம பைக்கு சேஃபாக நம்ம பாட்டுக்கிட்டே பைக் போட்டு நடந்து போகலான்ட்டு இங்கே பைக்கு போகிறது. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கிட்டு வெளியும் நினைக்கிறேன் அந்த இது பாட்டி முடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பைக் நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்கானுங்க. தீபக் வீட்டில் என்ன காலேஜ் நான் சொல்லிட்டு வந்தா ஊடே இல்லை என்ன பண்ற? அப்படியே நீ பேசுற அதெல்லாம் நல்லா இருக்கும்டா. நம்ம காட்டுல எல்லாம் பைக் நிறுத்திட்டு நடந்துதான் போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கற்பக கிராமம். இதை தாண்டி இப்படி போனீங்கன்னா உடனே கோம்பை அந்த லெஃப்ட் கட் பண்ண உடனே கேள்வி வாடா 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 கேள்டா. இது கோம்பன்கிறாங்களே, அது எப்படி தாத்தா போகணும்? இந்த ரோடா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? கொஞ்சம் தூரம் தான். சரி தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கோம்பையோட என்ட்ரன்ஸு. இவங்க பார்த்தீங்களா இந்த வயசுலேயும் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கோசரம் இவங்களோட வந்து ஜாலியாக விளாண்டுருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருக்காங்க. இது மாதிரி இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க. எப்படி தண்ணியிலே நடந்து போகலாமா? சரி வாங்கடா. செருப்போடத்தான் எல்லாம் செருப்பை கழட்டி கையில் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படிதான் இங்க நடந்து போகணும். எல்லாம் தண்ணியில் நடந்து மேலேயும் நடந்து போகலாம். ஆனால் கீழே நடந்து போனாதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க. என்ன ஜட்டி போட்டிருக்கியா இல்ல டிராயர் போட்டுக்கிறியா? டிராயரே ஜட்டி பேர் இருக்கு பாருங்க. இப்படி போனாதான் நல்லா இருக்கும். என்னடா பண்றீங்க? என்ன ஐயோ செருப்புலாம் பத்திரண்டா. செருப்பு எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். பார்த்தோம். செருப்புடி செருப்புடி பாத்துறா. பாத்து பாத்து பாத்துட்டாடா. டே பாத்து. உனக்கு அப்புறம் இங்கேயும் டவர் கிடைக்குது. பார்த்து போ. கை பிடிச்சிடலாம் நடந்து போங்கடா. இவன் பாருங்க அசல் காட்டுக்கார மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறான். கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு பேண்ட மேல போட்டுக்கிட்டு. அரே திரும்ப பாத்துக்கோங்க. பாத்துறடி. ஒரு கையில சோறு ஒரு கையில செருப்பு. ஒரு கையில சோறு ஒரு கையில செருப்பா மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கலாம் இவ்வளவு தண்ணியிலயும். ஆனா மேலையும் இப்படி நடந்து போகலாம். ஆனா இங்க கொஞ்சம் இப்படி தண்ணியில பூந்து நடந்து போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க ரவுடி மாதிரி வந்துட்டுக்கிறான். சட்டை கிட்ட எல்லாம் கழட்டிக்கிட்டு. அம்மா பாத்து என்ன கேட்க போகுதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு தம்பி பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கான். எதா இருக்காது எதா இருக்காது. விடு விடு வாடா பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா டேம் ஒன்றுன்பாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கும் பிளேஸே பார்க்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள். ஆனால் நடக்கும்போது இதெல்லாம் பார்த்து தான் நடக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பாறையாக தான் இருக்கும். வழுக்குண்டாங்க பார்த்து கலவைங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம்.
எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் வியூ பாருங்கள். ஃபேமிலியாக வந்து எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே இதே மாதிரி காடு தான் இருக்கும். மாதிரி காடுக்குள்ளே தான் ஃபுல்லாக நடந்து போய் ஆகணும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக நடந்தால் மேலே நல்லா பெரிய டேம் கொஞ்சம் இருக்கும். அங்கே இன்னும் சூப்பராக வியூ இருக்கும். ஆனால் ஃபேமிலியோடு வந்தால் இங்கே மட்டும் தான் போக முடியும். அங்கே ரிஸ்க் எடுத்து நடக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு விளாட்ணுன்னா மேலே வந்தீங்கன்னா இன்னும் செம்ம வியூ கிடைக்கும். அதே சாப்பிட்ற மாதிரி இடம் உட்காந்து பாடுறா. போன வாட்டி உட்காந்த இடத்துல உட்காந்துக்கலாமா? ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வெளியே நனைஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது. வெளியெல்லாம் வந்தீங்கன்னா இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். இவெல்லாம் பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, உட்காரத்துக்கே இடம் இல்லாம. இங்க ஒருத்தர் இருக்காரு, அதுவும் பாருங்க எப்படி உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. தீபக் பாருங்க, உங்க அப்பா பார்த்து பெரும்படு வர்றா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் முள்ளுக்காடா இருக்கும். ரூட்லாம் கரெக்டாக தான் போகிறோம். அன்னைக்கு தண்ணி வரல, அதனால எங்கன்னு சரியா தெரியலடா. இன்னைக்கெல்லாம் கரெக்டாக தான்டா இருக்கு. பாரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அம்புக்குறி பார்த்துட்டு போனாவே கரெக்டாக தெரியும். தெரியும்டா, கோயிலுக்கு தான், ராமர் கோயிலுக்கு தான் அந்த அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வழியா போனா போயிடலாம். பாருங்க ஃபுல்லாலாம் மூங்கில் காடு பொதாரா இருக்கும். அதனால ஃபேமிலியெல்லாம் இங்க வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு வேலை இல்லை. இங்க பாருங்க எவ்வளோ பொதாரா இருக்கு சுத்தியும். அது மேல என்ன ஆகும்? மரக்கொட்டெல்லாம் எதுவும் ஆகாதுடா. பாருங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட வந்தா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து தான் நடக்கணும். ஃபுல்லா சைட்லலாம் இதாகட்டா முள்ளு மாட்டினுச்சுன்னா செதையவே கிழிச்சு போடும். தீபக்கு பார்த்து வாப்பா, வேற எல்லாம் முள்ளு. இவனுங்க வேண்டா கத்திட்டு போறானுங்க, பார்த்து வா. முள்ளுடா, பேண்ட்ல மாட்டுச்சுன்னா அப்படியே கிழிச்சு போடும், பார்த்து வாங்க. அப்படி டக்குன்னு விடாதடா. ஆமா, அவன் மூஞ்சல அடிச்சு போடும். பாருங்க இது மாதிரி ஃபுல்லாலாம் காட்டுக்குள்ளதான் நடந்து போகணும். நம்ம அட்வென்ச்சரிங்கா இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போயிட்டு தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் நடந்து வந்துருப்போம். இன்னும் அந்த பிளேஸ்க்கே வரல. இப்போதான் வந்து சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான், இந்த ட்ரெயினிங் தான் மெயின் டேமுன்பாங்க. செமையாக இருக்கும் வியூவு. ஆனால் தண்ணி கொஞ்சம் இப்போ கம்மியாக வருது. தண்ணி நிறையா இருக்கும்போது வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன வரல, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் வியூ பாயிண்ட்டு. இதெல்லாம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வரும். இப்போ தண்ணி கம்மியாக வருது. அவ்வளோதான், குளிக்க போகிறான். ஜிம்முக்கு போகிறேன்ட்டு ஏன்டா ராவடி பண்ணிட்டு இருக்கிற. பார்த்து போடாடி. செம்மையாக இருக்கும். ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடலாம் வந்து குளிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து வாங்க. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. நான் லாஸ்ட் டைம் வரும்போதுலாம் பயங்கர தண்ணி. பின்னாடி இருக்கிற மலைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது தண்ணி இன்னும் நிறையா வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அரி எப்படா இருக்குது? சூப்பராக இருக்குதா? ஜில்னா இருக்குதே. சரி, அடுத்தது நாமளும் களத்தில் இறங்க வேண்டியதான். அவன் பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி தனியாக குதிச்சுட்டு இருக்கிறான். பார்த்து குதிடா. ஏய் குதிடா, எதாவதுடா. பாருங்க வியூ பாருங்க, செம்மையா இருக்கும். ஹரி வருவியா? வந்துட்டான்.
ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுற செம்ம பிளேஸு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்கோம். எப்படி டைம் போணுச்சுன்னு தெரில. சென்னையிலேருந்துலாம் இங்கே வராங்க. கேட்டால் நம்பவே முடியல, சென்னையிலேருந்து இங்கே வராங்களாம். நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சேலத்துலேருந்து எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சேலத்துலேருந்து பார்த்தா கீழே சேலம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேலத்துலேருந்து எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.